ஒரு தலைவன் எவ்வளியோ அந்த தொண்டர்களும் அந்த வழியே அப்படின்னு சொல்றது போல. என்ன எம்ஜிஆர்னா என்ன சாதாரணமா நினைச்சீங்களா? எம்ஜிஆர் அப்படி, எம்ஜிஆர் எப்படி அப்படின்னு சொல்றீங்கல்ல. எம்ஜிஆர் என்ன வேலை செஞ்சாரோ அதே வேலையை தான் அந்த கட்சியில உள்ள அனைத்து தொண்டர்களும், அதாவது தலைமை தொண்டர்களும் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இப்ப நீ நடந்துட்டு இருக்கு. என்ன செய்யறாங்கன்னா, எப்படி திமுகல இருந்து பதவி சுகத்துக்காக எம்ஜிஆர் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியை உடைக்க, அண்ணாவுடைய கட்சியை உடைக்க நினைச்சாரோ அதே போலதான் அந்த கட்சியில அதிமுக இப்ப இன்னைக்கு வளர்ந்து வரவங்க எல்லாம் தன் தலைவன் எப்படி தனியா போனாரோ அதே மாதிரி தனியா நம்மளும் உடைச்சு நம்ம தலைவன் ஆகணும் அப்படின்னு எல்லாருமே விருப்பப்படுறாங்க. கலைஞர் என்ன பண்ணிட்டாரு, கலைஞர் என்ன சாதிச்சார், கலைஞர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு கேட்கிறவங்களுக்கெல்லாம், கலைஞர் 1000 செஞ்சிருக்காரு, அது அடுத்த விஷயம். கலைஞர் செஞ்சதுலே தன்னுடைய தொண்டர்களை எப்படி வழி நடத்தணும், தனக்கு அப்புறம் அந்த கட்சி எப்படி கட்டுப்பாடா இருக்கணும் அப்படின்னு கட்டமைத்து கொடுத்து சென்றவர் தான் கலைஞர் அவர்கள். ஆனா எம்ஜிஆர் அவர்களுக்கு தலைமை பண்பு இருந்திருந்தா தன் தொண்டர்களை எப்படி வழிநடத்தணும்னு தெரிஞ்சிருக்கும். அது கிடையாது. ஏன்னா அதுவும் அரசியல் கூட்டம் தானே பாதி சொல்ல போனா. எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் எம்எல்ஏ, அது அடுத்த விஷயம். இருந்தாலும் தன் தொண்டர்களை வழிநடத்த தரல. ஜெயலலிதா கையில பொறுப்பு போனோடனே தன் தொண்டர்களை அவங்களும் அடக்கி ஆண்டணும் அப்படின்னு நினைச்சு எல்லாரையும் குனிய வச்சு முட்டி போட வச்சாங்க. அதே போலதான் இன்னைக்கு இது கூண் விழுந்து போச்சு. அதிமுக என்ற இரட்டை இலையை பிஜேபி என்னும் மாடு மேய்ந்து கொண்டிருக்கிறது. அதே போலதான் இன்னைக்கு அந்த கட்சியோட நிலைமையும் ஏற்பட்டு இருக்கு. எல்லாருமே நானும் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க.